வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதையாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசியினுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சனி. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாங்க காம நட்சத்திரத்திலையும் சேருங்க, அர்த்த நட்சத்திரத்திலையும் சேரும். இதுல திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் காம திரிகோணத்திலையுமே, 2, 3, 4ஆம் பாதங்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அர்த்த திரிகோணத்திலையுமே சேருங்க. பொதுவா இந்த திருவோண நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 4வது வீட்டுக்கு உண்டான கிரகம். இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா திருவோண நட்சத்திரத்துல சனியினுடைய வீட்டுல இருக்காரு. அப்போ பொதுவாகவே திருவோண நட்சத்திரத்துக்காரங்க செய்யற வேலையில ரொம்ப நீட்டா இருக்குங்க, அழகுணர்ச்சி இருக்கும். எளிதில் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த வேலையுமே கத்துக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். எந்த தொழிலையுமே ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வேலையில எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு 20, 25 வயசு வரைக்கும் ரொம்பவே கஷ்டம்னா என்னன்னே தெரியாம இருக்கிற மாதிரி வளர்ந்துருவாங்க. அவங்களுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி அமைஞ்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மனசு ஒரு சஞ்சலம் உள்ளதாவே இருக்குங்க. என்ன காரணம்னா சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னா மனதுக்காரகன். இந்த மனதுக்காரகன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீட்டுல இருக்கிறதுனால இந்த சஞ்சலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வெண்மைங்க, சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கருப்பு. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீடான மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த சஞ்சலம், மனக்குழப்பங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ஆஸ்குலேஷன் மைண்டாவே இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க யாருக்குமே கட்டுப்படுறதுக்கு ரொம்பவே விருப்பப்பட மாட்டாங்க. எப்பவுமே இந்த மகர ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டேம்ங்க, அதாவது தண்ணி தேக்கி வச்சிருக்கக்கூடிய இடத்த குறிக்கக்கூடிய ராசி அது. அப்போ இவங்க மனசுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. எப்பாவது ஒரு அதுக்குண்டான வெளியே விடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னா மழை திறந்த வெள்ளம் போல், அதாவது சற்று திறந்து விட்டா தண்ணி எப்படி வெளியே போகுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குமுறி கொட்டி தீர்த்திருவாங்க. இந்த குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே இவங்களுக்கு சொந்த பந்தங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் விரோத மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா என்னமே பகைத்தன்மை இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. என்ன காரணம்னாங்க இந்த சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே உறவுகளை குறிக்குங்க. அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகர ராசி பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரனுடைய பகை வீடு. அதாவது சனி சந்திரனுக்கு பகை கிரகம். அப்போ பொதுவா காலபுருஷனுக்கு 4வது வீடான சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மகர ராசியில் இருக்கிறதுனால இயற்கையாவே இவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தாய்வழி உறவுகள் கடுமையா பாதிக்கப்படுங்க. அதே மாதிரி எந்த விதமான சப்போர்ட்டும் இவங்களுக்கு உறவுகளுக்கு இவங்களுக்கு கிடைக்காது. எப்பவுமே சுயமா இவங்க முன்னேறக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கலை உணர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதாவது எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அழகா பார்க்கறதுல ரொம்பவே விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாலனை ஈஸியா கவர் பண்ணிடுவாங்க. எதிர்பாலன்னு சொன்னா ஆண்களாக இருந்தால் பெண்களையும், பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஈஸியா பேசி கவர் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தை திருவோணம் பாத்தீங்கன்னு சொன்னா சனியினுடைய வீடுங்க. அப்போ இந்த சனியினுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எப்பவுமே ஒரு பவ்யம் இருக்குங்க. அதாவது பவ்யம் சொன்னுச்சுன்னா அடுத்தவங்களை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்தோஷப்படுத்தும் மாதிரிதான் இவங்களுடைய வேலைகள் இருக்குங்க. ஏதாவது நம்மளை நினைச்சிருவாங்களோ, நம்மளை தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. பொதுவாக இவங்களுக்கு அடுத்தவங்க வேண்டி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாழ்றதுனால அடுத்தவங்க இவங்க ஈஸியா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வசியப்படுத்திடுவாங்க. வசியம் சொன்னோம்னா வசியம் இல்லை, அதாவது தன்மையப்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ
திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாம். திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேஷ நவாம்சத்துல விழுகுங்க. இந்த மேஷ நவாம்சத்துல விழுகு. அதே மாதிரி இது வந்து ஒரு காம திரியோணம்ங்க. அதாவது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 பிரிவு இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காம திரியோணம் வருங்க. காமம் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பேராசை. அப்ப இயற்கையாவே இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு பேராசை அதிகமாக இருக்கும், முன்கோபம் அதிகமாக இருக்கும், தான் அப்படிங்கிற கர்வம் வந்து அதிகமா இருக்கும். இவங்களுடைய தொழிலை யாராவது குறை சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல தான் தான் முதலாவதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. செய்யற வேலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கடுமையா உழைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. என்ன காரணம்னா இது வந்து சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் செவ்வாயினுடைய சேர்க்கையில பலன் வருங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் செவ்வாய் சேரும்போது உடல் உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் சொன்னா ஒருத்தருடைய உடம்பு. அப்போ இந்த சந்திரன் சனி செவ்வாய் சேரும்போது செவ்வாய் உடம்பை குறிக்கிறதுனாலையும் சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலை குறிக்கிறதுனாலையும் இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து தன்னுடைய உடல் உழைப்பை வந்து எந்த இடத்துல போனாலும் 100% கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருப்பாங்க. எந்த வேலையும் வந்து முடியாதுன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. பொதுவா இவங்களுக்கு வந்து ஒருத்தருடைய தொழில வந்து ஒருத்தருடைய ஆதிக்கத்தை விரும்ப மாட்டாங்க. அன்பா சொன்னா எத்தனை வேலை வேணாலும் செய்வாங்க. ஆனா அதட்டி இவங்ககிட்ட வந்து நீங்க வேலை வாங்க முடியாது. அப்படி வேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தோத்து தான் போயிடுவாங்க. அடுத்தது திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். பொதுவா இந்த திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் திரிகோணத்துல வருங்க. அப்போ இந்த நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரிஷப நவாம்சத்துல வருங்க. இந்த ரிஷப நவாம்சத்துல வந்து சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய இடம். ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய ராசி. அப்போ இதனுடைய பலன் எப்படி வரிசைப்படுத்தும்னு கேட்டீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சுக்கிரன். அப்போ இயற்கையாவே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பவுமே சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்கக்கூடாத தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள்னால பொருள் இழப்பும் ஆகும். யாரை இவங்க எந்த சொந்தத்தை நம்பினாலும் அவங்களால இவங்க லாஸ் ஆவாங்க. அதே மாதிரி வந்து பொதுவா வந்துங்க இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 3ஆவது வீட்டுக்கு 12ஆவது வீடுங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உடன்பிறப்புகளால கூட பிறந்தவங்கனால அது மூத்த சகோதரமா இருந்தாலும் சரி இளைய சகோதரமா இருந்தாலும் சரி அவங்களால வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார இழப்புகளை இவங்க வந்து சந்திப்பாங்க. சகோதரர்களால இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதாயமும் இருக்காது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இயற்கையாவே சனியினுடைய வீட்டுல இருக்கிறதுனால இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சொந்த பந்தங்கள் இவங்க கிட்ட வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே ஒழிய முழு சப்போர்ட்ல இவங்க கிட்ட இருக்க முடியாது. அடுத்தது வந்து திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம்ங்க. இந்த திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆவது வீடான மிதுன நவாம்சத்துல விலகுங்க. அப்ப இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் புதன். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிவுக்கு அதிபதிங்க. புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புத்திக்கு அதிபதி. சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொழிலுக்கு அதிபதி. அதாவது வந்து உழைப்பாளையும் வச்சுக்கோங்க. அப்போ பொதுவாக இந்த 3ஆம் பாதத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த வேலையுமே திறம்பட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாரும் வேலை செய்யறோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்க வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உடல் உழைப்பை கம்மி பண்ணி புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தி இவங்க வேலை செய்வாங்க. எந்தெந்த வேலையை எப்படி எப்படி நோகாம செய்யலாம் அப்படிங்கிற இது வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க நண்பர்கள்னால கொஞ்சம் ஏமாற்றம் ஆகுங்க. ஏன்னா இந்த புதன் சந்திரன் சேர்ந்தாலே கொஞ்சம் ஏமாறக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இல்லைன்னா இவங்க நண்பர்கள் ஏமாத்துவாங்க. இது நண்பர்கள் சொன்னா நண்பர்கள் மட்டுமே கிடையாது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லவ் ஃபெயிலியர் ஆகலாம். இல்ல ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண்களால் அவமானம் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க வந்து சந்திப்பாங்க. அது எந்த இடத்துல சந்திப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க எந்த இடத்துல தொழில் இருக்காங்களோ அந்த இடத்துல இவங்க சந்திப்பாங்க. ஏன் தொழிலை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் புதன். அப்போ இவங்க தொழில் செய்யற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிகச்சிறந்த திறமைசாலிகள். எந்த வேலை கொடுத்தாலும் நுணுக்கமா செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு காற்று ராசிங்க. அப்ப இயற்கையாவே இவங்களுக்கு வந்து கற்பூர புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துல யாருகிட்ட எப்படி பேசணும், எப்படி நடிச்சு அவங்ககிட்ட வந்து தன்னுடைய வேலையை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே நன்றாகவே இருக்குங்க. அதே மாதிரி வந்து அதிகமான நண்பர்கள் சேர்க்கை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நண்பர்கள்னால
நிறைய ஆதாயம் இருக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த நண்பர்களாலையுமே உதவி இல்லாம போவதற்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்தது திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம். பொதுவாக இந்த திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடக நவாம்சத்துல விழுகுங்க. அப்ப இது பலன் எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சந்திரன். இந்த இடத்துல கடக நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் வந்து ஆட்சியா இருப்பாருங்க. அப்ப இயற்கையாவே இந்த சந்திரன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சந்திரன், அப்ப 2 சந்திரன் பிளஸ் ஒரு சனி, இதை பலனா பேஸ் பண்ணி இந்த இதை பேஸ் பண்ணி வச்சுதான் நீங்க பலனை சொல்லணும். இப்போ இந்த சந்திரன் சனி பிளஸ் சந்திரன் சேர்த்து இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாவே உறவினர்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமா இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உறவுகள் எல்லாருமே வேணும் அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப கருணை மனசு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி வந்து குழப்பமான மனநிலையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்டிராக்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சப்போஸ் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, என்ன நினைச்சாங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே மறந்து போயிருங்க. அதாவது வந்து மறக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்துங்க இந்த மாதிரி இந்த சந்திரன் சனி பிளஸ் சந்திரன் இந்த சேர்க்கை, அதாவது வந்து கடக நவாம்சம் பிளஸ் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த நர்ஸ் பணி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா வருங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கருணைங்க, சனி அப்படிங்கிறது வந்து சர்வீஸ். பொதுவா இருக்கக்கூடிய நர்ஸு எல்லாத்துக்குமே இந்த சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களாலதான் சகிப்புத்தன்மையோட நோயாளியை வந்து அணுக முடியுங்க. அந்த அருவருப்பு இல்லாம ஒருத்தருடைய மலம் மூத்திரத்தை எடுக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரனுக்கு மட்டுமே உண்டுங்க. இந்த சந்திரன் பிளஸ் சனிக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த கிரகத்துக்குமே அது கிடையாதுங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சந்திரன் பிளஸ் சனி சேர்க்கை இருக்குங்க. குறிப்பா வந்து நர்ஸுகளுக்கு இது அதிகமாக இருக்கும், டாக்டர்களுக்கும் அதிகமாக இருக்கும். ஏன்னா டாக்டரும் நர்ஸும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எதையுமே அருவருக்க முடியாது அவங்களால. அப்போ அந்த வேலை இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனசும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே நல்ல மனசா இருக்கு. யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க, யாரையுமே கெடுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு இது வந்து தப்பா தெரியுங்க. ஆனா உண்மையாவே திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் நல்ல தன்மையில இருக்கக்கூடிய நட்சத்திரம்ங்க. பொதுவா ஒரு அதிதேவதை சொல்றதை விட்டுட்டு இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை, அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதிங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சரஸ்வதி அப்படிங்கிற வந்து கலைகளுக்கு அதிபதிங்க. அப்போ எந்த விதமான கலைகளுமே இவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றாக வரும். எந்த விஷயத்தையும் சீக்கிரம் கத்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யாருகிட்டையுமே எதுக்கு வேண்டின்னு போய் யாசகம் கேட்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு குறைவாக இருக்கும். பிறந்த இடத்தை விட்டு வேற இடத்துல போய் வந்து இவங்க வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சரஸ்வதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரம்மாவனுடைய மனைவி. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை வந்து இவங்க படைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது வந்து கலை நுணுக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஷ்ணுனுடைய அதாவது திருவோண நட்சத்திரத்துடைய அதிதேவதையான்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுவாகவும் வருவாருங்க. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகாவிஷ்ணுனுடைய அம்சமாகவும் இந்த திருவோண நட்சத்திரம் பார்க்கப்படுது. அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு காது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பலமா இருக்குங்க. அதாவது காதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை கிரகிக்கிறதுங்க. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். நுட்பமான ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. இதுதான் திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.